ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொண்டக்கடலை குழம்பு, அதாவது பிளாக் சன்னா, கருப்பு கொண்டக்கடலை இருக்குல்ல, அதில் சூப்பரான ஒரு குழம்பு வைக்கிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் லைட்டாக காயிடும். எண்ணெய் லைட்டாக காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு தாளிக்கிறது, கடுகு வச்சு போட்டுடலாம். கடுகு லைட்டாக பொரியும் போதே ஒரு 2 காஞ்ச மிளகா அப்படியே உடச்சி போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா லைட்டாக பொரிஞ்சோடனே வெந்தயம் பொரிச்சோடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கறி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அது போட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கினோடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, சரிங்களா, நல்லா இந்த பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டு ஒரு 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் எண்ணெயில் லைட்டாக வதங்கணும், சரிங்களா. தக்காளி போட்டு மஞ்சள் தூள் போட்டோம், லைட்டாக வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலே, சரிங்களா. அந்த பச்சை ஸ்மெல்லு ஒரே நிமிஷம் வதங்கிங்கன்னா வச்சுக்கோங்க. எண்ணெயில் அந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போயிடும், சரிங்களா. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் ஒரு தொக்கு பதம் ஆக்கிக்கணும். ஒரு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஒன்று சேர்ந்துடும், சரிங்களா. அப்படியே 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இந்த ஸ்மெல்லாம் வந்து பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். ஓகே, மிளகாத்தூள் போட்டு நல்லா எப்படி சொல்கிறது கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை, சரிங்களா, போட்டு லைட்டாக மிக்ஸ் கொடுங்க. இந்த கொண்டக்கடலை வந்து அந்த மிளகாத்தூள் வந்து நல்லா சேர்ந்து அந்த ஃப்ளேவர் வந்து அதில் வந்துடும். ஓகே, அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி கொடுங்க ஹை ஃப்ளேமில். மிளகாத்தூள் போட்டுட்டோம், கொண்டக்கடலை போட்டுட்டோம், தண்ணி ஊற்றிட்டோம், லைட்டாக கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச புளி வந்து ஒரு லெமன் சைஸ் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுடலாம், சரிங்களா. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி ஒரு கொதி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கோம், அதை போட்டு இறக்கலாம். உப்பு போட்டு நல்லா கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச தேங்காய். இது அளவு என்னென்னா, கொண்டக்கடலை வந்து ஒரு 100 கிராம் மட்டும் தான் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து ஒரு அரை மூடியில் பாதி, அதாவது 1/4 மூடி தேங்காய் தான் போடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் ஊற்றிட்டோம். ஜஸ்ட் ஒரு கொதி நல்லா பபிள்ஸ் வரட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணிடும். ரொம்ப கொதிக்கூடாது, சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டு நல்லா கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை அப்படி மேலே தூக்கி விட்டுருக்கு. அவ்வளோதான். உடனே மூடக்கூடாது. இதை ஒரு நல்லா அந்த ஸ்டீம்லாம் அடங்கினதுக்கப்புறம் மூடுங்க. இல்லை வச்சுக்கோங்களேன், அந்த மேலே அந்த ஸ்டீமோட தண்ணியெலாம் அதில் போட்டுரும், நல்லா இருக்காது. அப்படியே விட்டுருங்க, ஓப்பனாகவே விடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நம்ம சாப்பிடலாம்.